அலோவ் பண்ணிட்டேன் சார். ஆனா அதுல Recording started. விக்ரம் சார் எதுவும் பிரசன்டேஷன் பண்றீங்களா? Yeah, good morning, sir. Yes, sir. இதுல வேண்டாம் சார். நான் இன்னொரு ஐடி இப்போ ஓபன் பண்றேன். அதுல கொடுத்துருங்க. ஏன்னா கோஹோஸ்ட் கொடுக்க முடியாது சார், ஹோஸ்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன். இப்ப அப்படியா? நீங்க எதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருவானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு தொப்பி கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் சார் கோஸ்ட். அர்ணேஷ் சார், நீங்க உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தா ஹோஸ்ட் கொடுக்க முடியுமா சார்? ஃப்ரீல அதான் கொடுக்க முடியாது சார். எப்படின்னு கைட் பண்ணுங்க, கொடுக்குறேன். இல்ல ஃப்ரீல கொடுக்க முடியாது சார். ஃப்ரீல கொடுக்க முடியாது. ஓகே. இல்ல விக்ரம் சார் லேப்டாப் வச்சிருந்தா அவருக்கே ஹோஸ்ட் கொடுத்துருங்க, அவர் ரெக்கார்டும் போட்டுருவாரு. அதுதான் சார் சொல்லியிருக்கேன். எந்த டிவைஸ்ன்னு சொல்றேன்னு இருக்கேன். ஓகே சார். எல்லாருக்கும் நற்பள்ளி காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் லெனோவான்னு வந்து இருக்குங்களா, அது கொடுத்துருங்க சார். ஓகே 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 சார். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஹோஸ்ட் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. 9th ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கேன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றிய அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த ஆளுமைகள் மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அறிமுகப்படுத்தும் ஆளுமை பற்றி ஒரு அறிமுகம். இவர் ஆரணி பகுதியைச் சேர்ந்தவர். யுவி சாஃப்ட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடத்தி வருகின்றார். இவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனர், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், வாட்ஸ்அப் பிஸ்னஸ்,
APA and VR and IR Education Academy போன்றவற்றில் தனது சேவையை செய்து வருகின்றார். இவருடைய கம்பெனி ISO 2001-2015 சர்டிஃபைட் கம்பெனி ஆகும். இவருடைய சேவையானது இந்தியா, ஸ்ரீலங்கா, துபாய், பிரான்ஸ், UK, சுவிட்சர்லாந்து, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளில் வழங்கி வருகின்றார். இவர் ஒரு பர்சனல் கோச் அண்ட் ஸ்பீக்கர் ஆவார். 10 வருடங்களில் 20,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார். இவர் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் ஆக்டிவ் மெம்பராக இருந்து வருகின்றார். இவர் பல அவார்டுகள் வாங்கியுள்ளார். இவர் லெனோவா ஃபவுண்டர் ஆவார். இது இந்தியா ஃபர்ஸ்ட் A&R VR டெக்னாலஜி எஜுகேஷன் அகாடமி ஆகும். இப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, விக்ரம் அவர்கள். விக்ரம் அவர்கள் இன்றைய பயிற்சி தளத்தில் பயிற்சி அளிக்க வந்திருக்கிறார். அவருடைய பயிற்சியை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் விக்ரம் அவர்களே, உங்கள் பயிற்சியை தாருங்கள். ஹேண்ட் ஓவர் ஃபார் யூ. தேங்க்யூ. Thank you, Sumari madam, for introducing me. Wonderful morning session, 5:30. நற்புலரிக்கு என்னுடைய பெரிய இடம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ரொம்ப நாள் இதை கொண்டு போறதுன்றது பெரிய ஒரு சாதனை. குமரேசன் சார் அண்ட் அவருடைய டீம் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது என்னுடைய 3வது செஷன். ஸோ இது நான் தேர்ட் டைமா நான் அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இது 4வது செஷன். சாரி. ஸோ 4 செஷனை நான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்னோட வீடியோ கரெக்டா இருக்குங்களா மேடம்? கலெக்டடா இருக்கா? உங்க நல்லதா இருக்கு. ஸ்கிரீன் எதுவும் ஷேர் ஆகல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்கிரீன் ஷேர் இன்னும் நான் பண்ண போறேன். ஓகே ஓகே ஓகே, சரியா இருக்கு. ஸோ தேங்க்யூ. இன்றைய இந்த மாதத்தினுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பாடல், இல்ல நம்மளுடைய மனதை கவர்ந்த ஒரு பாடல், இல்ல எது அந்த ஒரு பாடல் ஒரு தாக்கத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு டாபிக் தான் இந்த கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பிசினஸ், எப்படி ஒரு லீடர்ஷிப் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான டாபிக். இது ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரி, இதுல நம்ம என்ன பேச முடியும்? எனக்கு நிறைய பாடல் பிடிச்சிருக்கோம். பட் அது எல்லாமே ரொம்ப ரொமான்டிக்காகவும் லவ்வபிளாகவும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசினா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் ஒரு தாட் ஓடிக்கொண்டது. சரி, அப்படி எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப அந்த ஒரு பாட்டை கேட்கும் பொழுதே நமக்கு அந்த கூஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூஸ் பம்ப் அப்படின்னா அப்படியே உணர்ச்சி பூர்வமான ஒரு 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 உணர்வு நமக்கு கிரியேட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அந்த பாடல் ஜஸ்ட் ஒரு 4 minutes ஒரு பாடல் தான். முதல்ல அந்த பாடலை நம்ம இப்போ கேட்போம், எப்படி இருக்குன்றத எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்த்துட்டு தென் நம்ம டாபிக் உள்ள போலாம். அந்த பாடலை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரிவா நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். அந்த பாடலுடைய பெயர் தாயின் மணி கொடி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஒரு படம், அர்ஜுன் நடிச்சிருப்பாரு. அந்த பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைந்த SBP அவர் தான் அந்த பாடலை பாடியிருப்பாரு. வித்யாசாகர் அந்த பாடலை இசையமைச்சிருக்கிறாரு. வைரமுத்து தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு டீம். அவங்க அந்த காலகட்டத்துல 90s ஒரு நல்ல ஒரு டீம். அவங்க ஒரு மியூசிக் பண்றாங்க, வித்யாசாகர் மியூசிக் பண்றாங்கனாலே அது அடுத்த லெவலுக்கு போய் இருக்கும். ஸோ நம்ம மனசுல நிறைய பாடலை இதமாக்குறதுக்கான நிறைய பாடல்களையும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உணர்ச்சியை கிளப்புற மாதிரியான பாடல்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பாடலை ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ பாடல் அதே பாடல் தான், பட் வீடியோ டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ. வேகம் இருந்தால் தான் வெற்றிகள் உண்டாகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ. சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக புயல் போல் விரைக. அடையுளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். ஒரு அற்புதமான ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. ஒரு மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும். ஒரு இந்தியாவுடைய ஒரு பற்று கண்டிப்பா வந்திருக்கும். பாட்டு கேட்கும்பொழுது டெஃபினட்டா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் பாட்டு கேட்டதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வரணும் அப்படின்றதான் என்னுடைய பெரிய ஆதங்கமா இருக்கு. அதாவது இந்த வார்த்தை ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால பொதுவா போட்டுறேன். நார்த் இந்தியால பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, ராணுவ அதிகாரியா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரிகளா இருந்தாலும் சரி, அவங்க ஒருத்தர் பார்க்கும்பொழுது ஜெய் ஹிந்த் அப்படின்றத சொல்லிப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை இப்போ சில காலத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜெய் ஹிந்த் நம்ம வந்து நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோமே தவிர்த்து ஒருத்தர் பார்க்கும்பொழுது நம்ம சொல்றது கிடையாது. அதாவது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி,
மற்ற அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகளாக சரி சரி அவங்க வந்து அதை சொல்ற ஒரு பழக்க வழக்கத்துக்கு இல்லை. அதனால வந்து தவறு கிடையாது. பட் இந்த வார்த்தையே வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள இந்த ஒரு கான்செப்ட், அதாவது அரசியல் உடைய கான்செப்ட்ல அந்த ஜெய் ஹிந்த் அப்படின்றது ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது அப்படின்றது என்னுடைய புரிதல். நான் நான் பார்த்திருக்கிற இந்த ஒரு சமூகம் வந்து அந்த அந்த வார்த்தையை வந்து வேற விதமா பாக்குறாங்க. அதாவது அது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, நம்ம தமிழ்ல மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு டெஃபினட்டா இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னதான் சமஸ்கிருதமா இருந்தாலும் அது நம்மளுடைய பாரதத்தை வந்து உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை தான் ஜெய் ஹிந்த் அப்படின்றது. நம்ம பாரதம் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. நீங்க இப்ப இந்த பாடலை கேட்டிருப்பீங்க, அதே மாதிரி அதை பார்த்தும் இருந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வரியும் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அந்த வரிகள் வந்து நம்ம கேட்க கேட்க நமக்கு வந்து அந்த ஒரு கூஸ் பம்ப் வருது அப்படின்னா நிச்சயமா வைரமுத்து சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒரு ஒரு வரியும் நமக்கு வந்து நம்ம போய் ஏன் ராணுவத்துல சேரல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் அது கொண்டு வந்துட்டு. எனக்கு அப்படி தோணுருக்கு, உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு எனக்கு தெரியல. பட் இப்ப நான் பாடுறேன் பாருங்க. தாயின் மணிக்குடி சொல்லுக ஜெய் ஹிந்த் அப்படின்றத சொல்றோம். சோ தாயின் மணிக்கொடியே நம்ம ஜெய் ஹிந்த்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தை. தாயின் மணிக்கொடி நம்ம எப்ப பிறக்கிறோமோ அப்பல இருந்து அதை வந்து ஜெய் ஹிந்த் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு வரிக்கான ஒரு விஷயம். தாயகம் காத்திட, நம்மளுடைய பாரதத்தை காக்கணும் அப்படின்றதுக்காக தன்னலம், நம்மளுடைய நலத்தை போக்கினாலும் தாயகத்தை காக்கணும் அப்படின்றதுதான் 2வது வரியுடைய விஷயம். ஸோ இது நம்மளுடைய தேசம், என் இந்திய தேசம், இது ரத்தம் சிந்திய தேசம். ஸோ குறிப்பா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் பெரிய ஒரு 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 மாறுதலை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இப்ப நம்மளே பார்த்துட்டு இருப்போம், 2 நாடுகள் பெரிய ஒரு போர்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இப்போ அது நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னதான் வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள் 2 நாட்டுகள் இருந்தாலும் அந்த போர் வரக்கூடாதுன்றது நம்மளுடைய எண்ணம் தான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லை. ஒரு ஒரு அரசாங்கம் அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா போர் செஞ்சுதாகணும். அப்படிதான் இப்போ இருக்கிற நாடுகள், 2 நாடுகள் போர் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அது சரின்னு சொல்ல முடியல, தவறுன்னு சொல்ல முடியல. என்ன ஒரு அரசியல் சூழல் அப்படின்றது தெரியல. ஸோ ஒவ்வொருத்தர் கருத்தை சொல்றாங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ இது நம்மளுடைய ரத்தம் சிந்திய, இப்போ அந்த நம்மளுடைய போர் நடந்த ஒரு காலகட்டத்துல எவ்வளவு பேர் ரத்தம் சிந்திருப்பாங்க. நம்மளுடைய இது கிடைக்கிறதுக்காக, சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக எவ்வளவு பேர் ரத்தம் சிந்திருப்பாங்கன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ எல்லாருக்குமே இதை பத்தி நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வரியை கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த வரியை நம்ம பாடலா பாடும் பொழுது ஒரு பெரிய உணர்ச்சிகள் நமக்கு டெஃபினட்டா வரும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ காந்தி மகான் வாழ்ந்த அந்த ஒரு இடத்துல, அந்த அந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது பெரிய பெருமை. ஏன்னா அவரை பத்தி பேசாத நாடே கிடையாது, அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்ற நாடே கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாடும் காந்தி மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட நாட்டுல அவருடைய சிலைகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்குள்ள பல வண்ணங்கள் இருக்கலாம். அந்த பல வண்ணங்கள் இருந்தாலும் எண்ணம் ஒன்றுதான், நம்ம பாரதத்தை காக்கணும் அப்படின்றதுதான் அதை நம்ம சொல்றோம். அதுதான் அங்க சொல்லியிருப்பாங்க, பறவைகள் பல ஒன்றோ வானம் ஒன்றோ. சோ இந்த நம்மளுடைய வானம் ஒண்ணுதான். எவ்வளவு பறவைகள் இருந்தாலும் அதே மாதிரி எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் நம்ம பூமி ஒண்ணுதான், நம்மளுடைய பாரதம் ஒண்ணுதான் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ தேகம் பலவாகும், நம் ரத்தம் ஒன்றல்லோ. ஸோ தேகம், அதாவது இந்த சரீரம் நிறைய இருந்தாலும் ரத்தம் ஒண்ணுதான், இந்திய ரத்தம் அப்படின்றதுதான் அங்க வந்து சொல்றாங்க. ஸோ சார் எந்த பி பாசிட்டிவ், உங்களது ஓ பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டாம். பாஷைகள் பல ஒன்றோம். நம்ம நாட்டுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா பல பாஷைகள் இருக்கு, 200 பாஷைகள் மேல நம்ம இருக்கு அப்படின்றத புள்ளியல் சொல்லியிருக்கிறாங்க. பட் அரசாங்கம் அறிவிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 40-50 தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளவு பாஷைகள் நம்ம பேசினாலும் நம்மளுடைய தேசம் ஒன்றுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பூக்கள் கொண்டு வந்தால், அதாவது பூக்களை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இது புண்ணிய தேசமடா. வாட்கள் அப்படின்னா கத்தி, அந்த கத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தலை வாங்கிடும் தேசமடா அப்படின்றத சொல்லுவோம். பட் இப்போ அப்படி இல்லை. பட் இருந்தாலும் அப்கோர்ஸ் இப்போ நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஒரு
சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வேற வழி இல்லை, அவங்க துப்பாக்கி ஏந்தி வந்தாங்கன்னா நம்ம துப்பாக்கியால தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். சோ எல்லா இடத்துலயும் அந்த அந்த வார்த்தைகள் பொருந்திடுமானா கிடையாது. எங்கெங்க நம்மளுடைய ராணுவங்கள் இருக்கோ அங்க மட்டும் தான் அது பொருந்திடும். அதுக்காக எல்லாரும் நம்ம அதை பண்ணிட முடியாது. சோ தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். யாரெல்லாம் வந்து அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய பாரதமே வந்து தலை வணங்குது அப்படின்றத அந்த பாடல் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாருன்றதை பாருங்க. சோ அதே மாதிரி சட்டம் நம் சட்டம் புது வேகம் கொள்ளாதோ, வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும். சோ சட்டத்தை எந்த அளவுக்கு நம்ம கடைபிடித்து அதை வந்து செயல்படுத்துறோமோ அப்பதான் வெற்றிகள் உண்டாகும் அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ, டெஃபினட்டா நிறைய சக்திகள் பிறந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் நம்ம வரலாற்று என்னலாம் அரசியல் தலைவர்கள் இருந்து இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமரை பல நாடுகள் வந்து உயர்ந்து பேசியிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தியா மாறி இருக்கிறாரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறேன். சோ நான் வந்து ஒரு சார்ந்த ஒரு கட்சியா நம்ம வந்து பேசுறேன். சோ என்னதான் இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் நம்மளுடைய இந்தியாவை பத்தி பெரிய அளவுல வந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்மளுடைய உழைப்பும் சரி, நம்மளுடைய பங்களிப்பும் சரி, அதை வந்து யார் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா பாரத பிரதமர் தான் பிரதிபலிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி வந்து நம்ம நாட்டுக்கு பிறந்திருக்கு. அந்த ஒரு பாரத பிரதமர் வந்திருக்கிறாரு அப்படின்றது நம்ம டெஃபினட்டா கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பேசுறேன். சோ அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். சோ என்னதான் வந்து இப்ப நமக்கே ரொம்ப கவலையா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டு பிரதமரையே நம்ம வந்து ரொம்ப கேவலமாவும் அசிங்கமாவும் பட்சியாவும் பேசுறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம். சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்க்க முடியும். சோ எப்படிதான் அப்படி பேசுறாங்க அப்படின்றது தெரியல. சோ கட்சியை நீங்க வந்து என்ன வேணா நீங்க பிளேம் பண்ணலாம். பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி, டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி என்ன தவறு செய்யறாங்களோ அதை பிளேம் பண்ணலாம். ஒரு தனிநபரை தாக்குறது அப்படின்றது ஒரு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட அந்த பாரத பிரதமரே நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர் மிகப்பெரிய சக்தியா வளர்ந்திருக்கிறாருன்றத நம்மளால ஒத்துக்கொள்ள முடியும். டெஃபினெட்லி நம்ம என்னதான் ஆப்போசிட்டா இருந்தாலும் அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து பிறந்திருக்குது. சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். டெஃபினட்டா நம்ம இந்தியா வந்து ஒரு சரித்திரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். டெஃபினெட்லி. சோ அதாவது ராணுவத்தை தாண்டி பல நம்மளுடைய சொசைட்டியை தாண்டி எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்தி விடு, சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்து விடு. சட்டத்தாலதான் நம்ம வந்து ஒரு தீமையை வந்து திருத்த முடியும் அப்படின்றத இங்க சொல்றோம். கண்டிப்பா வந்து அதை சரியா இல்லைன்னா அதன் வேரை அறுத்து விடுறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் ஆப்வியஸ்லி படத்துக்கு வேணா இது சூட் ஆகும். நிஜ வாழ்க்கைக்கு நம்ம சட்டத்தால மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு தீர்வையும் காண முடியும். புலி போல் எழுக, புயல் போல் விரைக, இது வந்து ராணுவத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இளைய ரத்தம் என்ன போலியா எழுக வேண்டும் புதிய இந்தியா அப்படின்றத அந்த ஒரு வார்த்தை வந்து இளைஞர்களை வந்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய நாட்டினுடைய ராணுவத்தை பத்தி படிச்சிருக்கிறேன். என்னன்னா அவங்க வந்து 17 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா ராணுவத்துல சேரணும் அப்படின்னு பல நாடுகள் இப்போ பெரிய போர் கண்டு இருக்கிற இஸ்ரேல் கூட சரி, அவங்க நாட்டுல வந்து ஒரு கட்டாய சட்டமே இருக்கு. 17 வயசு முடிஞ்ச உடனே நீங்க 2 வருஷம் இல்ல 3 வருஷம் நீங்க கண்டிப்பா ராணுவத்துல இருக்கணும் அப்படின்றது. ஜென்ஸா இருந்தாங்க சரி, மேல் அப்படியா இருக்காங்க சரி, கண்டிப்பா ராணுவத்துக்குள்ள இருக்கணும். பட் அந்த ஒரு கான்செப்ட் இந்தியால வந்து ஏன் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் எல்லாரும் போய் ராணுவத்துல சேர முடியாது ஆப்வியஸ்லி. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 2 வருஷம் உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து பாதுகாப்பா வந்து ராணுவத்தை வந்து இந்த ஒரு இளைஞர்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் இப்ப கூட ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க நான் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து எல்லாரும் ராணுவத்துல சேரணும் அப்படின்னு. பட் அது எந்த அளவுக்கு அது கொண்டு போய் பண்ணிருக்கிறாங்கன்றது தெரியல. சோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ள வந்து ஒரு அந்த தேசத்தினுடைய பற்று. நேற்று நடந்த நீங்க கிரிக்கெட் போட்டியில பாத்துருக்கலாம், எவ்வளவு பேர் ஒரு பாடலை பாடிருக்கிறாங்க அப்படின்றத. நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த அந்த பாடல். அந்த பாடலை வந்து நம்ம வந்து கிரிக்கெட் மைதானத்துல நம்ம பாடுறோம், அங்க இருந்து டிக்கெட்டை கிழிச்சு போட்டு வெளியே வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு மைண்ட் தாட்டே இருக்க மாட்டிட்டு இருக்குன்றதுதான் பெரிய ஆதங்கம். கண்டிப்பா கிரிக்கெட்லயும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னதுனால ஒரு பெரிய சர்ச்சையே கிரியேட் ஆச்சு. அதுக்காக ஒரு நாட்டை சாரின்னு போட்டு ஒரு ஹேஷ்டேக போட்டு பண்றாங்க அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். பிகாஸ் ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுனால நம்ம இந்தியாவை கேவலப்படுத்தி அந்த நாட்டை வந்து சாரி கேட்கறதுன்றது
அந்த அளவுக்கு ஒரு நல்ல செயல் கிடையாதுன்றதை என்னால புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டை பத்தி தான் நம்ம வந்து அதிகமான ஒரு பற்று இருக்கணும். அதுக்காக அடுத்த நாட்டை நம்ம கேவலப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல. நம்ம நாட்டை கேவலப்படுத்தி அடுத்த நாட்டை உயர்த்த வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. ஸோ அப்படி டெஃபினெட்லி ஒரு 17 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம வந்து ஒரு 2 வருஷம் அவங்க வந்து ராணுவத்துல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ராணுவத்துல இருக்கணும். அவங்க +2 முடிச்ச உடனே ஒரு டிகிரி சேரணும்னா நீ ராணுவத்துல போய் 1 வருஷம் பயிற்சி செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் டிகிரி சேர முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரணும். அப்பதான் நம்ம இப்ப இருக்கிற இளைஞர்கள் இந்த சோசியல் மீடியால அடிக்ட் ஆயிருக்கிற அந்த இளைஞர்கள் டெஃபினெட்லி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இந்தியாவை பற்றியும் இந்த இந்தியா எவ்வளவு பெரிய வலிமையான நாடு அப்படின்றத வந்து உணரக்கூடிய ஒரு தருணமா டெஃபினட்டா இருக்கும். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். டெஃபினெட்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் நம்ம போய் ஒரு பேட்சை கூட்டிக்கிட்டு இந்திய கொடியை கூட்டிட்டு நம்ம போய் வந்து ஒரு பாடலை பாடிட்டு வரோம். அதோட சரி. பட் அவங்களுக்கு ஒரு முதல் வணக்கம் வச்சுட்டு நம்ம வந்துடுறோம். பட் என்னன்னா என்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாரதத்தை பத்தி நம்ம நினைக்கணும். எப்படி நம்ம வீட்டை பத்தி நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பாரதத்தை பத்தி நினைக்கணும். ஸோ அதை வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு டெஃபினட்டா மாத்தி அமைக்கணும் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கணும். ஸோ பிகாஸ் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்தியால இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப தவறான விஷயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமே தவிர்த்து. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 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 திரைப்படம் வருது, அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ் தேவையா அப்படின்றது எனக்கு நிஜமாவே புரியல. ஏன் இப்படி ஒரு இளைஞர்கள் போய் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல பார்க்கணும், அதை வந்து பெரிய அளவுல வந்து இந்த ஒரு இதுக்கு வரணும் அப்படின்றத வந்து டெஃபினெட்லி எனக்கு புரிய மாட்டிட்டு இருக்கு. ஸோ ஏன் இதுக்குள்ளலாம் அவங்க வராங்க, ஏன் இவ்வளவு இந்த விஷயத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுங்க ஜெய் ஹிந்த். ஸோ தாயகம் காத்திடே ஆக வேண்டும் டெஃபினெட்லி. ஸோ அதுக்கு நம்ம ஜெய் ஹிந்த் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு பாடல் எவ்வளவு ஒரு வலிமையா இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிலைப்பாடை நம்ம மாற்றணும் அப்படின்னா உங்களை மாதிரியான பெரிய பெரிய லீடர்ஷிப் அவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் நம்மளால குறைஞ்சது ஒரு 50ல இருந்து ஒரு 100 பேரை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா நம்ம வந்து டெஃபினெட்லி பண்ணணும். ஸோ நற்புலரிக்கு டெஃபினெட்லி ஒரு மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இந்தியாவை பத்தி நம்ம எப்படி என்ன மாதிரியான இந்தியாவை வந்து அப்துல் கலாம் கனவு காண்றாரோ அந்த மாதிரியான இந்தியாவை பத்தி ஒரு டாபிக் வைங்க. அதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிட்டோம். ஸோ இது மூலமா ஒரு 30 வீடியோ வந்து ஒரு வீடியோவும் ஒரு 100 பேருக்கு போச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் ஏதாவது ஒரு மாதம் நீங்க வைக்கணும். முடிஞ்சா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் கூட வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திர மாதமா இருக்கும். ஸோ அப்படி நீங்க பண்ணும்பொழுது டெஃபினெட்லி இளைஞர்களை நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல். அந்த ஒரு வார்த்தை ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய மனதை மிகப்பெரிய ஒரு ஒரு சேஞ்சை கொடுத்த ஒரு விஷயம். ஸோ ஒரு நாடு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு தாட்டு. ஸோ அதை டெஃபினெட்லி எல்லாரும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எஸ்பிபி பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டி பாடும்போதுதான் அந்த அரங்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த உணர்ச்சிகளை வந்து மட்டுமே தூண்டிட்டு இருப்பாரு. நம்ம பேஸ்ல வந்து ஒரு வேகத்தை நம்ம பார்க்க முடியும் அந்த பாடலை பாடும்பொழுது. ஸோ அந்த பாடலே பாத்தீங்கன்னா வேகமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாடலை நான் வந்து இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நான் பார்த்து அந்த பாடலை வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து காமிச்சிருந்தேன். ஸோ ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க, என்டையர்லி வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை பத்தி மட்டுமே நம்ம அந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துருக்க முடியும். ஸோ நிச்சயமா நான் ஏன் ராணுவம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் என்சிசில இருந்திருக்கிறேன். நான் அப்போ யோசிச்சிருந்தேன் நம்ம போய் ராணுவத்துல சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரே ஒரு டிராபேக்கு கண்ணாடி போட்டிருந்தேன். ஸோ கண்ணாடி போட்ட ஒரு காரணத்தினால என்னை ராணுவத்துல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து என்னால போக முடியலன்றதான் என்னோட மிகப்பெரிய வருத்தம். பட் எனக்கு ரொம்ப ஆசை, நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் ராணுவத்துல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை. ஸோ உங்க மூலியமா யாராவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ராணுவ உடையை போட்டு நான் போய் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரீசெண்டா கூட தோனி அவர்களை வந்து ஒரு கௌரவ ராணுவ வீரரா வந்து
அழைச்சிருந்தாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அந்த மாதிரி ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு எல்லையில போய் ஒரு துப்பாக்கி இல்லைனாலும் ராணுவ உடையோட நம்ம போய் நிக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய, உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எல்லாருக்கும் அந்த ஆசை வரணும். ஒரு நாட்டை போய் அட்லீஸ்ட் ஒரு நாள் நான் போய் இந்த நாட்டை பாதுகாத்தேன் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி விக்ரம் சார், ரொம்ப அருமையா பேசுனீங்க. பாட்டை விட உங்களுடைய பேச்சு ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது. நாட்டுப்பற்று அதிகமா இருக்குதுன்றத நீங்க உங்களுடைய பேச்சில தெரிஞ்சுக்கலாம். அருணகிரி சார், கொஞ்சம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண முடியுமா? நானே பண்ணிக்கலாம். நான் யாருக்கு மாத்தோம்? போஸ்ட் யாருக்கு மாத்தோம்? ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஹோஸ்ட் மாத்தி. ரெக்கார்டிங் நான் போடலீங்களே. ரெக்கார்டிங் வந்து ஷேர் போட்டுக்கிறாரு. அருணகிரி சார், அருணகிரி சாருக்கு நான் ஹோஸ்ட் மாத்திட்டுங்களா? இல்ல ஹோஸ்ட் எனக்கு மாத்திடுங்க சார். அருணகிரி சார் அவரு ஹோஸ்ட் மாத்தினாதான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண முடியுமா? அப்படிலாம் இல்லையே. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப அருமை சார். ஃபீட்பேக் வழங்குறவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் வழங்கலாம்.